அனைவருக்கும் வணக்கம். இந்த அரசியல் சம்பந்தப்பட்ட இரண்டு வரிகள். அதாவது, யார் ஆட்சிக்கு வந்தாலும், புதியதாக கட்சி துவங்கினாலும், இருக்கும் கட்சி கூட்டணியில் இருந்து அந்த கட்சிக்கு தாவக்கூடிய மனநிலையில் இப்பொழுது கட்சி தலைவர்கள், அதாவது மத ரீதியாக ஜாதி அடிப்படையில் துவங்கியிருக்கிற சில கட்சிகள் அதற்காக சமயத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. எனவே நாம் பொதுமக்கள் அனைவரும் எந்த கட்சியை சேர்ந்தவர்கள் என்பதை விட, அது ஜாதி கட்சியா, அந்த ஜாதி கட்சியினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன, அந்த கட்சியின் பெயரை வைத்துக்கொண்டு அவர்கள் சுகபோக வாழ்க்கையில் மிளந்து கொண்டிருக்கிற வேளையிலே அவர்கள் நினைத்தால் எந்த கட்சியின் மூலம் தாவலாம் என்றால், அப்படிப்பட்ட சூழ்நிலையை உருவாக்கினால் வாக்களிக்கக்கூடிய நாம் அனைவரும் ஜாதி மதம் அப்பாற்பட்டு வாக்களிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் பச்சோந்திகளைப் போல் அவரவர்கள் இங்கு கூட்டணி அமைக்கலாமா, அங்கு கூட்டணி அமைக்கலாமா, ஆட்சியில் தக்க வைத்து கொள்ள வேண்டும். மக்களுக்கு நலத்திட்டங்கள் வழங்குவது அல்ல, ஆட்சியை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்ற குறிக்கோளோடு இருக்கக்கூடிய கட்சிகளில் மக்கள் அதிலிருந்து விலகி தன் மனசாட்சிப்படி யாருக்கு வாக்களிக்க வேண்டுமோ அதை வாக்களிக்க வேண்டும். ஏனென்றால் இப்போது நடந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையை பார்க்கும்பொழுது இந்த கட்சியிலிருந்து அந்த கட்சி உடையும், அந்த கட்சி கூட்டணி கட்சிக்குள் சொல்கின்றேன். எனவே தயவு கூர்ந்து பொதுமக்களாகிய நாம் வாக்களிக்கும் போது சிந்தனையுடன் தெளிவுடன் யாருக்கு வாக்களிக்கலாம் என்பதை நன்கு உணர்ந்து வருகின்ற தேர்தலிலே வாக்களிக்க வேண்டும் என்பது என் தனிப்பட்ட கருத்து. நன்றி, வணக்கம்.